சுமை தாங்கியே இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ சுமந்திட வேண்டும். சுமை தாங்கியே இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ சுமந்திட வேண்டும். தீமை மூடாதுன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதேன்? தீமை மூடாதுன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதேன்? வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. ஓஹோ, வருந்தி பாரம் சுமக்கும் நீயும் அவரிடம் வந்திடு. திருந்தி நீயும் இயேசுவிடம் உன்னை தந்திடு. சுமை தாங்கி இயேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ சுமந்திட வேண்டும். அவமானங்கள், பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் இத்தனையும் அவர் தாமே சுமந்தார். அவர் சுமந்து கொண்டு அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அதாவது மனோ ஒரு மனுஷன் அல்ல. பாருங்க, ஒரு கிரீச்சர்னு கூட அவர் சொல்லல. கல்வாரி சிலுவையில் அவர் கொண்டு போய் தொங்கப்படுகிறது, ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது, முள்மூடிகள் சூட்டப்பட்டிருக்கிறது, அவரை என்ன ரத்தங்களெல்லாம் சிந்துகிறது, சிலுவையில தொங்குகிறார். சிலுவையில ஒரு மனிதனை தொங்க வைத்து ரோம் சாம்ராஜ்யம் எப்பொழுதுமே தண்டனை கொடுக்கும். எதுக்கு தெரியுமா? சிலுவையில ஒரு மனிதனை தொங்க விடும் பொழுது அந்த எங்கெங்க ஜாயிண்ட் இருக்கோ, கையில கால்கள்ல அத்தனை ஜாயிண்ட் சேர்ந்து இருக்குல்ல, இந்த சேர்ந்து இருக்கிற ஜாயிண்ட் அப்படி தன்னால கலந்து நமக்கு லேசா சுழுக்கு பிடிச்சா கூட நமக்கு தாங்கல். ஆனா அவ்வளவு வெயிட் சிலுவையில் தொங்கும் போது கைகளில் இருக்கிற ஜாயிண்டுகள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது? இழுக்கப்படுகிறது. ஒவ்வொருவருடைய ஜாயிண்டுகளும் கலருமா. அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு கொடூரமான வேதனைகளை அவர் செய்கிற போதுதான் சொல்லுகிறார், நான் இப்பொழுது தேவகுமாரனாக இருந்தால் தேவனுடைய சகல வல்லமைகளும் எனக்கு கிடைத்திருக்குமே, நான் இந்த பாடுகளை சுமக்க முடியவில்லையே, என் கையின் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டு போகிறது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லுகிற அந்த மனவேதனையில் தான் அவர் மனுஷ ரூபத்தில் இருக்கிறார், மனுஷகுமாரனாக இருக்கிறார். அவ்வளவு பாடுகளும் அவர்கள் சுமத்தப்பட்டது. இப்போது சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் கத்துகிறார், நான் என்ன செய்வேன் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? 4வது வார்த்தையா சிலுவையிலிருந்து அவர் பேசின 7 வார்த்தைகள். அந்த
கிரீச்சருக்கும் கீழே கொண்டு வந்தார். நான் ஒரு கிரீச்சர், ஒரு பறவை அல்ல, புழு. புழு என்பது வித்தியாசமான ஒன்று. எதற்கு வித்தியாசமான ஒன்று? மற்ற பூச்சிகளுக்கும் புழுவுக்கும் வித்தியாசம் நல்லா தெரியுங்க. புழு பூச்சி இல்ல, அதுக்கு வாய் எந்த பக்கம் இருக்கு, தலை எந்த பக்கம் இருக்கு தெரியாது. இரண்டாவது, புழுனுடைய சக்தி என்ன தெரியுமா? நீ உதைச்சாலும் சரி, மிதிச்சாலும் சரி, அடிச்சாலும் சரி, நீ செய்யறார் அது என்ன செஞ்சிடும்? வாங்கறதுக்கு மட்டும் ஒன்றே, திருப்பி நமக்கு பதிலாக என்ன செய்யாது? பதில் கொடுக்கவே. ஆனா தேடிய போய் தொட்டேன்னா என்ன செய்யும்? திருப்பி மூஞ்சில மூக்குல எல்லாம் காயப்படுத்தி போமா இல்லையா? அதுக்கு கூட எதிர்த்தடிக்கிற பவர். அதனாலதான் சொன்னா, நான் ஒரு பூச்சி அல்ல, நான் ஒரு புழு. பூச்சி கூட பறக்கும், பூச்சி கூட எதிர்க்கும், ஆனா புழுவால் எதிர்க்க முடியாது. அப்படியானால் கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்கிறார், நான் ஒரு புழு. ஆண்டவரே, காரணம் என்ன? நான் ஒரு புழு, என்னால் எதையுமே செய்ய முடியாது, நான் என்ன செய்வேன் என்று பாடுகளை என்ன செய்தார்? புழுவானது எப்படி எந்த விதத்திலும் எதிர்த்து நிற்க முடியாது, அவ்வளத்தையும் தான் வாங்கிக் கொள்வதற்கு மட்டுமே புழுவுக்கு ஒரு புழு ஒரு புழுவை போய் சாப்பிடாது, ஒரு புழு இன்னொரு புழுவோட சண்டை போடாது. அதுபோல கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது, நான் பலனற்றவன், என்னால் எதையும் செய்ய முடியாது, என்னால் எதையும் சாதிக்க முடியாது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்களை நம்மை சூழ்ந்து கொள்ளும்போது சில நேரங்களிலே அவைகளை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி, அவைகளை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை நமக்கு இல்லாமல் போகும். சகோதரிய சகோதரியே, நாம் ஒரு புழுவை போல ஒரு புழுவை போல இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் அப்படியாக புழுவை போல சகித்தார். என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆண்டவரே. அப்போதுதான் அவர் என்ன செய்கிறார்? உங்களுடைய இறக்கத்திற்காக நான் என்ன செய்கிறேன்? பிரதமர் அவசரம் விசுவாசிங்க. ஆபத்து இருக்கிறது, சகாயம் இல்லை, காப்பாற்றுவாரும் இல்லை என்று அவர் துடிக்கிறார். நான் ஒரு குழு, குழு, எனக்கு எந்த உதவியும் எந்த சப்போர்ட்டும் இல்லை, நான் என்ன செய்வேன் என்று துடிக்கக்கூடிய நிலைமையில கூட நீங்கள் நான் இருக்கலாம். அதே போல இயேசு சொன்ன பாடுகளை சொன்னார். இந்த கஷ்டங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னார், உதவி செய்வார் ஒருவரும் இல்லை, என்னை விட்டு தூரமாக என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். அப்போ முதலாவது அவருடைய பாடுகளை நீ நன்றாய் இந்த உலகத்திலே இக்காலத்தில் பாடுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளுக்கு ஒப்பிட்டு பார்த்தால் சமமாகாது. ஏனென்றால் நாம் இயேசுவை போல பெரிய பாடுகள் படுவதில்லை. நமக்கு ஏதாவது பாடுகள் கஷ்டங்கள் வருமானால் உடனே எதிர்க்கணும், உடனே சண்டைக்கு போவோம், உடனே ஆட்களை சேர்ப்போம். ஆனால் இயேசுவுக்கு எந்த உதவியும் இல்லை, அவருக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லை. காரணம், பிதாவானவரும் அவர் என்ன செய்தாராம்? கைவிட்டார். என் தேவனே, என் தேவனே ஏன் இல்லை? பிதாவானவர் கைவிட காரணம் என்ன? உலகத்தின் அத்தனை மனிதனுடைய பாவங்களையும் அவர் தமையில் ஏற்றுக்கொண்ட போது பாவம் அவரை மூடிக்கொண்டது. பாவத்தை பார்க்காத தேவனானவர், பிதாவானவர் கீழே கண்களை திறந்து பார்த்தால் பாவம் தெரிகிறது. ஆகவே அவர் தம்முகத்தை மறைக்கிறார். இப்பொழுது இயேசுவால் பிதாவை பார்க்க முடியவில்லை, பிதாவால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. இவர்கள் இரண்டு பேருக்கும் பெரிய பாவ சுவர் என்ன செய்கிறது? தடையாக இருக்கிறது. அந்த பாவம் யாருடைய பாவம்? இந்த உலகத்திலே பிறந்த முத்திதாக்களில், இப்பொழுது நிகழ்காலத்தில் இருக்கிற நம்முடைய எதிர்காலத்தின் சந்ததிகளில் அவ்வளவும் இயேசு கிறிஸ்து சுமந்தபோதுதான் அந்த பாடுகளுக்கு மத்தியிலே அவர் பிதாவால் கைவிடப்பட்டார். அப்படி இருக்கிற போது இந்த பாடுகளோடு உங்களுடைய பாடுகளை ஒப்பிட்டு பார்ப்போமானால் இது வரும் மகிமைக்கு அவைகள் ஈக்குவல் ஆகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிறிஸ்துவானவர் இவ்வளவு பெரிய பாடுகளை பட்டார். அதைத்தான் அந்த 24 வசனத்தை திருப்பி வாசிங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை நாமளும் அறுவருக்காமலும் அடுத்து அவர் சொல்லும்போது சொல்கிறார், முதலாவது காரியம் அவருடைய பாடுகளை குறித்து பார்த்தார். இரண்டாவது காரியம் அவர் சொல்லும்போது விண்ணப்பம். அந்த வசனத்தில் என்ன இருக்கிறது சொல்லுங்க? அவர் தம்மை நோக்கி அவன் கூப்பிடவில்லை. இரண்டாவது காரியம் இந்த சங்கீதத்திலே பாடுகள் பட்டுக் கொண்டிருக்கிற
கிறிஸ்துவின் பாடுகளின் மத்தியில் அந்த பாடுகளை ஜெயிப்பதற்கு அவர் யாரை பார்த்து கூப்பிட்டாராம்? பிதாவை பார்த்து என்ன செய்கிறார்? கூப்பிடுகிறார். அப்படியானால் பாடுகளின் உபத்திரவங்களின் ஊடே நடக்கிற நீங்களும் நானும் நம்மிலும் மேன்மையான ஒருவருடைய சப்போர்ட் என்ன செய்யணும்? நோக்கி கூப்பிடணும். உனக்கு எதிர்த்தடிக்க பலம் இல்லை என்றால் நீ என்ன செய்வ? ஒரு பலமுள்ள மனுஷனை தனக்கு துணைக்கு என்ன செய்வ? கூப்பிடுவ. உனக்கு பொருளாதாரத்தில் மீட்சி அடைய முடியலைன்னா வேற ஒரு பணக்காரன் ஒருத்தரிடத்துல உதவி எனக்கு தான் சொல்லி கேட்பேன். அதுபோல கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார்? அந்த பாடுகளை ஜெயிக்க முடியல உடனே நான் ஒரு குழு என்னால ஒண்ணுமே செய்ய முடியலைங்கிற ஒரு நிலைமைக்கு வரும்பொழுது அவர் யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்? பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்படியானால் இரண்டாவது காரியம், எந்த மனிதன் உபத்திரவத்தினூடே கடந்து போகிறாயோ அந்த உபத்திரவத்திலிருந்து நீ வெற்றி அடைய வேண்டுமானால் உனக்கு விண்ணப்பம் தேவை. விண்ணப்பம் என்றால் என்ன? ஜெபம் தேவை. ஜெபிக்கிறவன் தான் பாடுகளை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இந்த காலத்து பாடுகளை ஜெயிக்கணும் ஜெபம். ஜெபம் ஒண்ணுதான். யாரிடத்தில் ஜெபிக்க வேண்டும்? அது ரொம்ப முக்கியம். யாரிடத்தில் ஜெபிச்சார் இயேசு? பிதாவினிடத்தில் கூப்பிட்டார். நீ கூப்பிடும்போது அவர் சொல்கிறார், என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், எனக்கு உத்தரவு கொடி, இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதலில்லை, இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசமாயிருக்கிற தேவரீர். யாரிடத்தில் அவர் கூப்பிட ஆரம்பிக்கிறார்? இரவும் பகலும் அவர் கூப்பிட வேண்டியது நாம் பிதாவை நோக்கினார். பிதாவினிடத்தில் ஜோமன். தட் மீன்ஸ் என்ன? செபிக்கிற பிள்ளைகள். உங்கள் பாடுகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, நீங்க ஜெபத்தினால் தான் என்ன செய்ய முடியும்? ஜெயம் பெற முடியும். கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. அதை நிச்சயமா நீங்க நன்றா தெரிஞ்சுக்கணும். 27ஆம் அதிகாரம் 39 வாசனை 44 வரை. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை குலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள். கிறிஸ்துவானவருடைய பாடுகளை குறித்து இந்த அதிகாரத்துல பூரா நீங்க படிக்கலாம். அதுதான் சங்கீதத்துல எழுதியிருக்காங்க. 17, 18 சங்கீதத்துல 2 அவர்கள் என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் முறையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதே. என் வேலனே, எனக்கு சகாயம் பண்ண செய்து என்ன பண்ண கேட்கிறார் சொல்லுங்க? சகாயம். இரக்கத்திற்காய் கெஞ்சுவது. ஜெபம் என்பது நம்முடைய பலத்தினால் நாம் ஜெயிக்க முடியாத போது நம்மிலும் பெரியவர்கள், பலசாலிகள் அல்லது நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒருவரிடத்திலே நாம் கேட்பதுதான் ஜெபம். இந்த இடத்திலே கிறிஸ்துவானவரால் நான் ஒரு குழு, என்னை எல்லாரும் சிலுவையில் அடிச்சுட்டாங்க, என்னால ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவரே, இந்த பாத்திரம் எனக்கு நீங்க குடும்பமா நீங்கட்டும் சொல்லி பிதாவினிடத்தில் கதறி அழுது ஜெபித்தது போல என்ன செய்யணுமா? நாமும் ஜெபிக்க வேண்டுமா? என் வஸ்திரங்களை கூட கடைசியா ஒரு மனிதனுக்கு வஸ்திரம் எது கொடுக்கப்பட்டு சொல்லுங்க? அவனுடைய அவமானத்தை மறைக்க, அவமானத்தை காப்பாற்ற. கடைசியாய் மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய கடைசி சொத்து அவருடைய வஸ்திரம். அந்த வஸ்திரத்தையும் முடிந்து கொண்டார்கள் என்றால் எவ்வளவு நிர்மாணப்படுத்தக்கூடிய நிலைமையிலே கிறிஸ்துவனுடைய நிலைமை. யாராவது இதை சகித்துக் கொள்வார்களா? மனிதர்கள் இன்னும் மனமற்றவர்களா இருக்கிறார். காரணம் என்ன? இந்த உலகமே நமக்கு ஒரு சாட்சி. காரணம் என்ன? மனிதனுடைய பாவத்தையும் அவமானத்தை நீக்க மனிதனால் செய்யாது. இயேசுக்கே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தது. என் வஸ்திரத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? பங்கிட்டு கொண்டார். 18ஆம் வசனம். பங்கிட்டு என் உடையின் பேரில். தாவீது எவ்வளவு ஒரு வேகமா எழுதியிருக்கார் பாத்தீங்களா? தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை வருகிற மகிமையுள்ள இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை ஒப்பிட்டு சொல்லித்தான், நான் பட்ட பாடுகள் எல்லாம் வர்ற இயேசு கிறிஸ்துடைய பாடுகள் என்னுடைய பாடுகள் எல்லாம் மகிமையுள்ளதாய் மாற்றினது. என் வஸ்திரங்களை கூட மனிதன் படுகிற அவ்வளவு அவமானத்தை இயேசு பெற்ற போதுதான் சொல்கிறார், நான் இனி என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. பிதாவே, நீரும் என்னை உன் முகத்தை எனக்கு என்ன செய்து மறைத்துக் கொண்டு பலனற்ற எனக்கு நீங்க அப்படிதான் செய்யணும். உங்கள் பாடுகள் அநேகம் இருக்கலாம்.
கஷ்டங்கள் இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், அவமானங்கள் இருக்கலாம். நீங்கள் ஒன்றை மாத்திரம் சொல்லுங்கள், பிதாவானவரிடத்தில் இயேசு எப்படி முறையிட்டாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவிடத்தில் நாம் முறையிட்டோம். இயேசுவே, என் பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை இல்லை. எல்லா பாடுகளையும் நீர் தான் என்ன செய்தீர்? சுமந்து கொண்டீர். நான் ஒரு குழு, எனக்கு ஒண்ணு இல்லை, எனக்கு பலம் இல்லை. தயவு செய்து என்னை இறங்குவாங்க. எனக்காக நீ பரிந்து பேசவல்லவா அந்த உலகத்துக்கு வந்தீர் என்று அவரை நோக்கி அவருடைய இறக்கத்திற்காக நாம் கெஞ்ச வேண்டும். இயேசு கச்சமலை தோட்டத்திலே அவர் என் உடம்பெல்லாம் நீர் துணிகள் ரத்தமும் நீரும் கடந்து வருகிறதே என்று கதறி அழுத போது தேவன் பிதாவானவர் தூதனை என்ன செய்தார்? அனுப்பி இயேசுவை பலப்படுத்தினார், தேற்றினார். இயேசுவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் கிடைத்தது. இந்த பலத்தால் அவர் சிலுவை மரத்திற்கு கடந்து போனார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவானவருடைய ஜெபத்திற்கு பிதாவானவர் எப்படி பதில் கொடுத்தாரோ அதுபோல உங்களுடைய பலத்துக்கு ஜெபத்திற்கு அவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக பதில் கொடுப்பார். அதைத்தான் இஸ்ரவேலின் குடிகளுக்குள் வாசமாய் பரிசுத்த எங்கள் பிதாக்கள் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். விடுவித்து தயவு செய்து எங்கள் பிதாக்களுக்கு மனம் இறக்கி ரட்சிப்பை கொடுத்தது போல எங்களுக்கும் இந்த அவமானம், இந்த நிந்தை, இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள், கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆண்டவரே ஏமாற்று சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் தயவு செய்து எங்களுக்கு இரக்கம் காண்பீர்கள். அவர் இரக்கத்திற்காக, அவருடைய கிருபைக்காக நாம் கெஞ்ச வேண்டும். இதாவரிடத்திலே கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது நாம் ஜெபத்தை கேட்கிறவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் 24வது வசனம் சொல்கிறது, அவன் கூப்பிடுகையில் அவன் என்ன செய்தார்? கேட்டறினார். கேட்டறினார் மீன்ஸ் பதில் கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுவார். என்ன கிடைச்சது? பதில். நாம் ஜெபித்தால் நமக்கு பிதாவின் இடத்தில் கண்டிப்பா பதில். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த பதில் எதற்கு இருக்கும் தெரியுமா? உயிர் தெழுதலை தரும். அல்லேலூயா. பிதாவின் இடத்திலிருந்து பதில் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு கிடைத்தது. என் தேவனே, என் தேவனே, ஏன் நீ கைவிட்டீர் என்று அழுதபோது, உன் முகத்தை எனக்கு ஏன் மறைக்கிறீர்? தாகமாயிருக்கிறேன் கதறும் போது பிதாவினிடத்திலிருந்து ஒரு பதில் வந்தது. நீ மரிப்பார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தார், ஆனாலும் மரணத்தையும் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவ்வளவு பாடுகளை பெற்றது. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் நானும் ஒரு விசுவாசமுள்ள சந்ததிகளால் அவரை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். 19வது ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாக தெரியும். என் வேலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரத்துக் கொள்ளும். என் ஆத்மாவின் பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானவை நாய்களின் துஷ்டத்திற்கும் தப்புவியும். சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். இந்த 3வது காரியம் தெரியும், நாம் ஜெயம் பெறுவோம். நமக்கு தேவனிடத்திலிருந்து பதில் வரும். அப்போ 3 காரியத்தை அந்த 24வது வசனம் சொல்லுது. பாடு படுகிறவனுடைய பாடு, பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களும் நம்முடைய வாழ்க்கையில எந்த மூலையில எங்க இருந்தாலும் சரி, அவைகளை பிதாவானவர் மாற்றிக் கொடுப்பார். எப்படி மாற்றிக் கொடுப்பார்? நாம் அவரிடத்திலே முறையிடும் பொழுது. எப்படி? ஜெபத்தின் மூலமாக விண்ணப்பம் பண்ணும்போது இது நடக்கும். 3வது காரியம், நாம் விண்ணப்பம் பண்ணும்போது அவர் நமக்கு பதில் தந்து நம்மை அவருக்கு அவருடைய நீதியின் சந்ததியாக அறிவிப்பார். 30வது சொல்லு, ஒரு சந்ததி சேவிக்கும். நீங்கள் நானும் கர்த்தருடைய ரைச்சஸ் சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, புண்ணியங்களை அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்ட சந்ததி. பைபிள்ல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை குறித்து, பாடுகளின் உபத்திரவங்களின் மத்தியிலே கடந்து வந்த பிள்ளைகளையும் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லும்போது, இந்த ஜனங்கள் எல்லாம் எனக்கென்று ஏற்படுத்துகிறேன், இவர்களின் துதியை சோசன், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அப்போ இனிவரும் ஒரு சந்ததி, என்ன சந்ததி தெரியுமா? அதுதான் கிறிஸ்தவர்கள், அதுதான் ரட்சிக்கப்பட்டவர்கள், அதுதான்
திருச்சபையினுடைய மக்கள், நாம் தான் அந்த சந்ததி. நம்மை குறித்து பைபிள்ல என்னென்ன சந்ததி சொல்லுங்க? நீதிமான்களின் சந்ததி சொல்லுதா இல்லையா? விசுவாச மார்க்கத்தின் சந்ததி, பரிசுத்தவான்களின் சந்ததி, புண்ணியங்களை அறிவிக்கும் சந்ததி, ரைச்சஸ் ஜெனரேஷன், நீதியா இருக்கிற சந்ததி. இப்படி பலவிதமான பேர்கள் பைபிள்ல நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நீங்க வாசித்து பார்க்கும்போது நிறைய கற்று சொல்லியிருக்கிறார். நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய சந்ததியாக பைபிள்ல சொல்லப்பட்டது போல உங்களை என்னையும் அவர் பெரிய சந்ததியாக அவர் மாற்றியிருக்கிறார். கொஞ்சம் சந்தேகம் கிடையாது. ஆகவே ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அந்த சந்ததி நீங்களும் நானும். அல்லேலூயா. அந்த சந்ததி தான் நீங்களும் நானும். அப்போ கர்த்தர் அந்த சந்ததிகளை கொண்டு இனி வரும் சந்ததிகளுக்கு நம்மை கொண்டு என்ன செய்வாராம்? ஜனங்களுக்கு அவருடைய நீதியை வாசிங்க. அவர்கள் நம்பி அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு என்ன செய்வாராம்? நீங்களும் நானும் யார் தெரியுமா? இன்னும் பிறக்க போற சந்ததிகளுக்கு இந்த கிறிஸ்து இயேசுடைய பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் ஜெயத்தையும் வெற்றியையும் ரட்சிப்பையும் அவருடைய சுவிசேஷத்தையும் அறிவிக்கிற சந்ததி நீங்களும் நான். ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் அவரே இவைகளை செய்தார். இயேசுவே இனி வரும் சந்ததிகளுக்கு தம் ஜீவனை பாடுகளை ஏற்றுக்கொண்டு தம் ஜீவனை என்ன செய்தார்? கொடுத்து ரட்சிப்பை கொடுத்தார் என்று இனி வரும் சந்ததிகளுக்கு பூரா சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? நமக்கு. ஒளியும் இடத்துல இல்லையா? இறுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒளிய புண்ணியங்களையும் அறிவிக்கிற சந்ததி. யாருடைய புண்ணியங்களை? கிறிஸ்து இயேசுடைய புண்ணியங்களை அறிவிக்கிற சந்ததி. பீட்டர்ல ஒவ்வொரு பேரின் புத்தகத்தில் நீங்க வாசித்து பார்க்கலாம். அப்போ வரும் சந்ததிகளுக்கு இயேசு கிறிஸ்து நல்ல ரட்சகர், இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் நமக்குரிய ரட்சகர் சொல்லி நீங்களோ உங்களை அந்த ஆரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் நான் என்ன விசுவாசிகள் இல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியம் செய்கிற சந்ததிகள். நம்ம இன்னும் விசுவாசிகளா இருந்தது கூடாது. மனிதர்கள் பிள்ளைகளா சந்ததிகளா அடுத்த ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். ரொம்ப முக்கியம். ஆகவே இந்த நாட்களில் 3 பாயிண்ட்களை தாவீது சொல்லியிருக்கிறார். ஒன்று, நம்முடைய பாடுகள் இது வரும் மகிமைக்கு என்ன செய்யணும்? அப்போ இந்த பாடுகள் எல்லாம் சாதாரணமான சுஜிப்பி அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? தீர்மானிக்கணும். கஷ்டம் வருதா ஒருவேளை இப்படி யோசிப்போம். தலைவலி வருது, வந்த உடனே தலைவலி வந்திருக்கிற 1 மணி நேரம் கேட்குமா? பெர்மிஷன் கேட்குமா? யாருக்காவது கேட்குமா பெர்மிஷன்? கேட்காமலே வழி வரும். சரி, கேட்காம வந்துருச்சு. போகும்போதாவது சொல்லாம போயிடும். தலைவலி, வயிற்று வலி, கண்ணு வலி, பாடுகள், கடன் பிரச்சனை, போராட்டம் எப்படி சொல்லாம வீட்டுக்குள்ள வருவோ அது சொல்லாம என்ன செஞ்சிடும்? வீட்டை விட்டு அதைத்தான் சொன்ன இக்காலத்து பாடுகள் இனி வரும். இப்படி கிறிஸ்தாந்தமான வசனங்கள் சத்தியங்கள் நமக்கு இருக்கும்போது நம்ம பயப்படலாம். எதுக்கு பயப்படணும்? நீங்க சவால் பாடுகளை உனக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இயேசு கிறிஸ்து எனக்காக எவ்வளவோ பெரிய பாடலை செஞ்சார், பட்டுட்டார். இனி நீ எல்லாம் வந்தா சும்மா என்னை எப்படி பார்த்துக்கலாம் என்ன செய்யலாம்? போலாம். நிரந்தரமா என் வீட்டுக்குள்ள என்ன செஞ்சார்? இருக்கவே. கடன் பிரச்சனை இருக்கா? உடனே நீங்க பேசுங்க மனசாட்சியில. கடன் பிரச்சனையே இயேசு எனக்காக கடன் கட்டி இருக்கார், உனக்கும் எனக்கும் சேர்ந்து என்ன செய்யும்? இந்த வரிய கட்டுன்னு சொன்னார். அப்போ உனக்கு மட்டும் கடனை கட்டல, அவருக்காகவும் என்ன செஞ்சிருக்காரு? கடன் கட்டியிருக்காரு. ஆகவே கடனே என் வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு அதிகாரம் இல்ல. இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் என்ன செய்யாது, காட்டாதேன்னு சொல்லி நீ வாயிலிருந்து பேசினாக்கா பயப்படாம இருப்ப. கடன் பட்டா கலங்காதீங்க, எதிர்த்து அடிங்க, அப்பதான் ஓடும். நீ பயந்து ஓடுறிய, நடுங்குறிய, பயப்படாது. சொல்லாம வரும்,
சொல்லாம போகும். அதனால நான் பயப்படுறேன். புரியுதா? திடீர்னு பார்த்தா ஐஸ்வர்யவானா சந்தோஷமா இருக்கும், திடீர்னு பார்த்தா கடன் கிடைக்கலாம், அப்பயும் அதே சந்தோஷம். நீங்க நினைக்கிறோம் இந்த பொருளை வாங்கணும் அதனால கடன் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு பீரோ வாங்கணும், எப்படி வாங்கினீங்க பீரோ? இஎம்ஐ போட்டு என்னுடைய அவங்க பத்திரத்தை எழுதி கொடுத்து கடனை வாங்கி உடனே வாங்கிட்டீங்க. நல்லது தானே, சந்தோஷம் தானே. வீட்டுல பொருள் வந்துருச்சுல, ஆனா கடன் இருக்க கடை இருக்காம இருக்குமா? இருக்கும். நீங்க சொல்லணும் இஎம்ஐல வாங்கிருக்க, சீக்கிரமா இயேசுவே இந்த கடன் பிரச்சனை எவருக்குள்ள நினைச்சணும் போகணும், ஸ்பீரோட விட்டுறக்கூடாது, வாங்குறதையோட. அதே போல கடனை பத்தி பயப்பட திடமாய், அது ஒரு பாடு. ஆனால் கர்த்தர் அவைகளுக்காகவும் அறிவித்தார். பாடு எல்லாம் நம்ம நீங்கி. அதனாலதான் அவர் சொன்னார், காலத்தின் பாடு வரும், மகிமைக்கு அது வரும் போகும். நானோ கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் ஜெயமுள்ள எனக்கு அவர் என்ன செஞ்சிருக்கார்? அதிகாரம். நான் ஜெயம் கொள்ள இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் பலப்படுத்தும், இயேசுவினால் எல்லாவற்றையும் நாம் ஜெயம் கொள்ள விடுதலையோடு இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உங்களை திடப்படுத்துங்கள். இந்த நாள் ஆடுகள் சீக்கிரமாய் மாறும். கர்த்தர் உங்களையும் என்னையும் திடப்படுத்துவார். கர்த்தரை நாம் வழிபடுவார். அல்லேலூயா. ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த மாபெரும் நல்ல செய்திக்காக ஸ்தோத்திரம். தேவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உடைய நாமத்திலே ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்க வேண்டும். நல்ல செய்திக்காக திடப்படுத்தினதற்காய் பலப்படுத்தினதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை நீ ஆசீர்வதி. அருமை இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.